செல்வோம். இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தந்த வசனம் என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம தியானிக்கபடியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா அப்படிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் அவருடைய குடும்பம், நோவாவோட குடும்பம் தான். அவருக்கு என்ன கிடைத்ததான்? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததுனால அவர் என்ன செய்தார்? ஜலப்பிரளயத்தில் அவர் என்ன செய்தார்? தப்பித்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிருபைன்னா என்னது? அப்போ நம்மளுக்கும் கூட ஆண்டோட சமத்தில் கிருபை கிடைத்தா, இந்த ஜலப்பிரளயம் போல எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நம்மளும் என்ன செய்வார்? தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கிருபைனா என்னது அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடணும். ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்கும் கிருபைனா என்னன்னு தெரியும் நான் நினைக்கிறேன். கிருபை என்றால் தகுதி இல்லாத ஒருவருக்கு, அதாவது அதை பெற்றிட நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கறது தான் நம்ம கிருபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை படிச்சுன்னா கிருபைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னால் தயவுன்னு கூட சொல்லலாம். அதாவது தயவு அப்படின்னா கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது, கருணை கிடைக்குது, கிருபை கிடைக்குது. இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கிருபைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு இன்னொன்று நான் விளக்கணும்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள். எஸ்தரை எடுத்துக்கிட்டேன்னா, எஸ்தரை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவள் ஒரு எப்படிப்பட்ட பெண்ணா, அனாதை பெண் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவளை அனாதை பெண்ணை ஒரு ராஜாத்தியாக மாறினான். இதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அப்போ அவர் எஸ்தர் ராஜாச்சி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்திய ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான். அருமையான தேவனுடைய, இப்போ ஒரு மனுஷனுடைய கண்களில் அவளுக்கு கிருபை கிடைத்தது. ஒரு மனுஷனுடைய கண்களில் கிருபை கிடைத்தாலே இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தில் பட்டத்தரசியாக அவள் என்ன செய்திருக்கா? மாற்றப்பட்டிருக்கா. அப்போ நான் ஆண்டவருடைய கண்ணில் கிருபை கிடைத்தா நமக்கு இதுதான் கிருபை. ஆனால் எஸ்தரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு அனாதை பெண்ணு, தாய் தகப்பன் இல்லாத ஒரு ஸ்திரீ. அவளுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை. முருதைக்கால் சின்ன சித்தப்பான்னு சொல்லுவோம் நம்ம, சிறிய தகப்பன். அவர் தான் அவளை எடுப்பு பிள்ளையாக எடுத்து அவளை வளர்த்து வந்தார். அப்படிப்பட்ட தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை பெண்ணுக்கு ஒரு பெரிய பட்டத்து ராசி ஆகணும்னு சொன்னால் அது அப்படிப்பட்டது தான் கிருபைன்னு சொல்லும். தகுதியே இல்லாத நமக்கு, ஒன்றுமே இல்லாத நமக்கு கர்த்தருடைய கண்களில் எது கிடைக்குதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிருபைன்னு சொல்கிறோம். அந்த கிருபை யாருக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னால், நம்ம வேதாந்தத்தில் முதல்ல பார்க்கும்போது யாருக்கு கிருபை கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இந்த நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைத்தது அப்படின்னு கீழே உள்ள நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நோவாவுக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக்கலுங்க. 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பேன்னா அவருக்கு என்ன 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். எதனால் அவருக்கு கிருபை கிடைத்தது அதில் தெளிவாக நீங்கள் கூறப்பட்டிருக்கு. அருமையான தினப்பில் நோவாவின் வம்சவரலான்னு கொடுத்துக்கிட்டு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ நோவாக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு இதில் 3 காரியங்களே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று, நோவா எப்படி இருந்தானா அந்த காலத்தில், அவ்வளோ பெரிய பாவ நிறைந்த காலத்தில் ஆண்டவர் எதற்காக ஜலப்பிரளயத்தை விட்டார்னு சொன்னால், மனுஷனுடைய பாவங்கள் அதிகப்பட்டுட்டு நான் உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சார் பார்க்கும்போது, அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் யார் மட்டும் நல்லவனாக இருந்தாங்களாம் ஆண்டவர் சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி சொல்லும்போது இந்த வசனம் சொல்கிறாரு, மனுஷனை உண்டாக்குனது அவர் என்ன மனநோவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு.
அவ்வளோ தூரத்துக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை மனுஷர்கள் செய்ததுனால ஆண்டவருக்கு என்ன செய்ய எல்லாரையும் அழிக்க போகிற இடத்துல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவர் நினைச்சாரு கிருபை கொடுத்துருக்காரு. அந்த கிருபை ஏன் கொடுத்தாரு, எல்லாரும் அழிச்சிட்டு இவருக்கு மட்டும் ஏன் அப்படி அந்த கிருபை கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்ப்போம்னா அவர் எப்படி இருந்தாராம். அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாக இருந்து நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். பாருங்க அவன் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. அப்போ நம்மளுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய காலத்தில் நமக்கு கிருபை கிடைக்கணும்னா நம்மளும் எப்படி இருக்கணும், ஒன்றில் என்ன செய்யணும், உத்தமனாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். மனுஷரோட சஞ்சரித்துட்டு பேசிட்டு வீணான காரியங்களை சேர்த்து இருக்கிறதோட நம்ம என்ன செய்யணும், 3 காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3 காரியம் செய்ததுனால தான் இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. இப்போ நம்மளுக்கு அதே கிருபை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா இந்த 3 காரியம், கர்த்தர் நம்மளோட கிருபைனா இது, கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணுறேன்னு அர்த்தம், கர்த்தர் நம்மளோடு தங்கியிருக்காரான்னு அர்த்தம். அந்த கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணி நம்மளோடு தங்கியிருப்பார். ஆனால் நான் வாழ்க்கையில் எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஜெயமாக வெற்றியாய் சந்தோஷமாய் இன்பமாய் அப்படி தான் நம்ம வாழ்க்கை பிரயாணம் அமையும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா நீதிமான்னா யாரு அப்படின்னா முதல்ல உத்தமமாக நடக்கணும். அவர் தான் என்னது நீதிமான் அப்படின்னு பார்க்குறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஒரு பட்டியலே கொடுத்துருக்கு நீதிமான்னா யார் அப்படின்ட்டு. அதை எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக்கிடுங்க. அப்போ நம்ம எப்படிலாம் இருந்தால் நீதிமான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு என்ன செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியை செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தற்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்க்கும் வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். மதியான தினவிலை இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, இவ்வளவு காரியமும் யார்கிட்டலாம் இல்லையோ அவன் தான் என்ன செய்வான் நீதிமான். ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எழுதியிருந்தார். இதில் ஒரு காரியம் இருந்தால் கூட ஆண்டவர் என்ன நீதிமானுடைய லிஸ்ட்லேருந்து எடுத்தவர். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது வேதத்தை நம்ம கையில் இருக்கும்போது நம்ம நீதிமானாக இருக்கான்னு நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் யாருமே நமக்கு சொல்லலாண்டா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கும் போது நீதிமானாக இருக்கணும்னா என்னென்ன கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் 18:5 9 வரையும் கொடுத்துருக்கு. 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பேன்னா கட்டளையின்படி நடந்து ஆண்டவர் என்னென்ன கட்டளை நமக்கு தந்திருக்காரோ அந்த கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். எல்லா காரியத்திலும் கட்டளை கை கொண்டு உண்மையாக இருந்தா அவனே தான் நினைச்சது நீதிமான். அதே மாதிரி இவன் நினைச்சிருக்காரு, இந்த நோவா அத்தனை கட்டளைகளையும் கை கொண்டு நியாயமா அந்த நாட்களில் அந்த பாவம் நிறைந்த உலகத்துல எல்லாருமே பாவத்தை செய்துட்டு இருந்த அந்த நாட்கள்ல இவர் மட்டும் நினைச்சிருக்காரு கட்டளைகளை கை கொண்டு நீதிமானா இருந்திருக்காரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கேட்போம், இந்த உலகமே இப்படி இருக்கு, இந்த உலகத்துல இருந்து எப்படி நம்ம நீதிமானா வாழ முடியும், எல்லாருமே இப்படி இருக்காங்க, உலகத்தோடு ஒத்துதான் நம்மளை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்வோம்னா இந்த வசனம் நம்மளோட பேசணும். ஒரே ஒரு ஆள் எவ்வளவு நீதிமானா இருந்திருக்காரு, இவ்வளவு ஒரு கை கொண்டிருக்காரு. அதனால தான் ஆண்டவர் நினைச்சிருக்காரு அவருடைய கண்கள்ல கர்த்தருடைய கண்கள்ல அவருக்கு நினைச்சிருக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததுனால அவருக்கு என்னென்ன நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லி தரேன். இது நீதிமானா நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ கிருபை கிடைக்கணும்னா கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்கணும்னா உடனே நீதிமானாய் நடக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:28 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீதிமொழிகள் 16:28-22 நீங்கள் வாசித்து பார்த்தேன்னா அதில் என்ன சொன்னால் நீதிமொழிகள் எடுங்க.
அதுலேயும் என்ன சொல்லுங்க, உத்தமனா எப்படி நடக்கணும், உத்தமன் யாரு அப்படிங்கிறத அந்த நீதிமொழிகள் 16:22 நமக்கு கொடுத்துருக்கு. உத்தமனாய் நடக்கிறவன் யாரு அப்படின்ட்டு. அப்போ 3 விஷயத்த எல்லாம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் 16:22 எடுத்தவங்க வாசிக்கன்னா வாசிங்க, யாராவது எடுத்துட்டேன்னா வாசிங்க. நான் வாசிக்கிறேன் இல்லாட்டு. நீதி அதாவது உத்தமமாக நடக்கிறவன், அதாவது நிச்சயம் நீடிய சாந்தம் உள்ளவனாக இருந்து தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். 2 காரியம் சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் எது எப்படி இருக்குன்னு, நீதிமானாக இருக்குன்னு சொல்லி தந்தேன். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:32 நீங்கள் பாருங்கள். அதாவது உத்தமன் யார் உத்தமன், பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். முதல் நீதிமானாக இருக்கணும், அப்புறம் உத்தமனாக இருக்கணும். யார் உத்தமன் அப்படின்னு பார்த்தா நீடிய சாந்தம் உள்ளவன் தான் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அப்போ உத்தமனாக இருக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். யார் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். யார் சாந்தம் உள்ளவனாக இருக்கா அந்த உலகத்தில் பார்த்தேன்னா உத்தமனாக இருக்கவே சாந்தமாக இருப்பான். ஆண்டவர் அது மோசே சொல்லும்போது சொன்னார், என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன் அப்படின்னு பார்க்குது. இன்னொரு வசனத்தில் மோசை குறித்து சொல்லியிருக்கு, மோசை ரொம்ப சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா உத்தமனாக இருக்குன்னா நம்ம நீடிய சாந்த குணம் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு அடுத்தது மனதை அடக்கிறவங்களாக இருக்கணும். மனதை அடக்கணும். மனதில் நிறைய ஆசைகள் நமக்கு வரும், அதை இச்சைகள் வரும். இப்படிலாம் வரும்போது நம்ம அதை அடக்கிறவங்களாக இருக்கணும். அதை செய்யக்கூடாது. எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லாம் அனுபவிக்க நமக்கு உரிமை இருக்குது, ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாகாது. ஏன் தகுதியாகாது? நம்ம ஆண்டோடைய பிள்ளை, நம்ம வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, நம்ம கர்த்தர்க்கென்று வாழ்கிற சந்ததி. இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் நம்ம அவங்களுக்காக வேறு பிரித்து வைத்திருக்கிறாரு. அதனால நமக்கு என்ன செய்ய முடியாது, உலகத்தார வாழ முடியாது. இச்சையை நம்ம மனதை அடக்கணும். அவன் தான் என்ன செய்யுது, உத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் அப்போ நீதிமான்னா என்னன்னு படிச்சுடணும். அடுத்தது நீங்கள் உத்தமனாக இருக்கணும் அப்படின்னா மனதை அடக்கணும், சாந்த உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் என்ன செய்யுது, உத்தமனாக வாழ முடியும். இன்னும் பிரசங்கி 7:8 பார்த்தோன்னா பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். 2வது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படின்னு இருக்கு. பொறுமைனா என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா காரியத்திலும் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட யார்கிட்ட ஏதாவது படபட பேசாமல் முந்தி எதையாவது சொல்லிடாமல் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாத்திலும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். பெருமை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாமத்தில் நம்ம பார்க்கும்போது ராகேல் ரொம்ப பெருமை உள்ளவளாக இருந்தா. ஏன் தெரியுமா, அவள் பெருமை இல்லைன்னா அவள் ரொம்ப அழகாக இருந்தா. அதனால அவளுக்கு அக்காவுக்கு லேயலுக்கு கூச்சப்பார்வை. அதனால் அவள் அற்பமாக எண்ணுனான். அதனால கர்த்தரவா கற்பத்தை அடைச்சிருந்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படிப்பட்ட பெருமை நம்மகிட்ட இருப்போன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்க ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், அடைச்சிருவார். அப்போ பெருமைன்னா அடுத்த பெருமை வந்துட்டாலே அடுத்த அசட்டை பண்ணிடுவோம். ஒரு கூப்பிட்டா என்னடி கேட்க மாட்டோம், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம், ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டோம். சரி இவங்க தானே கிடக்குறாங்க, இவங்களை கண்டு நமக்கு என்ன காரியம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பெருமையான குணம். அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருப்புன்னா இன்னைக்கு நீங்கள் அதை விட்டுருங்க. அது இருந்தேன்னா நம்ம உத்தம லிஸ்ட்டில் வர முடியாது. உத்தமனாக இருந்தால் தான் நமக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை கிடைத்தானா தான் கர்த்தருடைய சமூகம் நமக்கு செல்லும். நமக்குடைய எல்லா கர்த்தர் நம்மளை கூட இருந்து வழி நடத்துவார். கிருபைங்கிறது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறது தான் கிருபை, வேற ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் நல்லா பிடிச்சிடுங்க. கிருபைன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நடத்துறது தான் பேர் கிருபை. தகுதி இல்லாத நம்மளோடு ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் வரைக்கும் நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் நம்மளோடு கூட இருக்கிறான்னா அது கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்கள் என்ன சொல்லுன்னா இன்னைக்கு பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் நீங்கள் தங்களை சோதித்து பார்ப்பீங்கன்னா ஏதாவது நம்மளுக்கு பெருமை இருக்குதா அப்படின்னு பாருங்கள்.
பெருமை இருந்தால் நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் மதிக்க தெரியும், மதிக்கணும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, கனமண்ண ஒருவருக்கு ஒருவர் என்ன முந்திக் கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. ஒருவர் கனமண்ண ஒரு பேசாத அவ வந்து பேசட்டும், நமக்கு என்னன்னு பார்த்துட்டும் பார்க்காத வேறு சிலர் இருப்பீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கனம் பண்ணதுக்கு நம்ம முந்திக்கிடணும். அவங்க பார்த்தாலோ பார்க்கலையே, ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சோத்திர சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கனம் பண்ணுங்க. அதுதான் உத்தமன். அதான் சொல்லியிருக்காரு. பெருமை உள்ளவனை பார்த்தா பெருமையே இருக்கக்கூடாது. நம்மகிட்ட தாழ்மை வரணும். தாழ்மை இருந்தாதான் ஆண்டவர் நம்ம உத்தமங்கிற லிஸ்ட்ல வர முடியும். இன்னைக்கு அப்படி யாரெல்லாம் இருக்கீங்களோ, அடுத்தவங்களை அசட்டப்படுகிறீங்களோ, ஃபோன் பண்ணும்போது கூட ஃபோன் காலை நீங்கள் அட்டன் பண்ணாமல் அவங்கள நிறுசரமாக நினைக்கிறீங்களோ, அந்த குணங்கள் எல்லாம் மாற்றி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்குது எல்லாரும் என்ன கனம் பண்ணதுக்கு முந்திக் கொள்ளுங்க. அதுதான் என்ன செய்யுது, உத்தமனாக உங்களை உயர்த்தும். அதைத்தான் இங்கே பிரசங்கெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் என்ன முத்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:18 நீங்க பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ சிலர் நாங்கள் தங்களை தாங்களே என்ன செய்வாங்க, நான் அந்த ஊழியத்தில் போனேன், நான் இவ்வளோ ஆத்மாக்களை சம்பாதித்தேன், எனக்கு இவ்வளோ ஒரு காரை கொண்டு வந்தாங்க, என் பேக்கெல்லாம் வாங்குறதுக்கு ஆட்கள் வந்திருந்து, என்னை கூட்டிட்டு போகிறதுக்கு ஆட்கள், என்னை பெரிய ஒரு கோடி காரில் என்னை கூப்பிட்டு போனாங்க, இப்படி சில ஆட்கள் ஏன்னா ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு இப்படி சொல்ல ஆட்களை நான் காதால் கேட்டிருக்கேன் சொல்கிறேன். அதுதான் என்னது தன்னைத்தான் புகழ்த்துறது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நம்ம யாரால புகழப்படணும், கர்த்தரால் புகழப்படணும். யாரெல்லாம் கர்த்தர் உங்களை புகழுகிறாரோ அவங்க உத்தமன். கர்த்தர் உங்களை புகழணும், மனுஷன் புகழக்கூடாது. மனுஷனால் புகழப்படவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. மனுஷனை ஒருத்தனை புகழ்த்துனா அவனுக்கு ஐயோ. அதனால நம்ம யாரால் புகழப்படுறவனா இருக்கணும்னா கர்த்தரால் புகழப்படுறவங்களா இருக்கணும். அவன் தான் உத்தமன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இந்த 3 காரியத்திலே முதல்ல நீதிமான்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கேன். எசேக்கியேல் 18:5-9 குறிச்சு வச்சுட்டு நீங்க வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்க. நம்ம உத்தமனா இருக்கன்னா வட்டி கொடுக்க விடாலாம் சொல்லியிருக்காதுல, எல்லாத்தையும் அதில் ஆண்டவருக்கு கோடிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அத்தனை காரியத்தையும் நீங்க இல்லைன்னா இனி அதே மாதிரி உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்காரு. கர்த்தருடைய கண்ணில் உள்ள கிருபை கிடைக்கணும். கர்த்தர் உங்களோட வாசம் பண்றான்னு விரும்புறாரு. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உத்தமனா இருந்தது போல, நோவா உத்தமனா இருந்த போல நீங்களும் உத்தமனா இருங்க. அவன் நீதிமானா இருந்த போல நீங்களும் நீதிமானா இருங்க. அப்போ உத்தமனா இருக்கன்னா 3 காரியத்தை சொல்லி இருந்திருக்கேன். பொறுமை உள்ளவனா இருக்கணும். முதல்ல என்ன செய்யணும், மனசை நீடிய சாந்த வேணும். மனசை அடக்கிறவனா இருக்கணும். நல்ல ஞாபகத்தோடுங்க, மனசை அடக்கணும். மனசுல கண்டதெல்லாம் அங்கே சினிமாவுக்கு போச்சுன்னா போயிடக்கூடாது, சீரியலை பார்த்துன்னா பார்க்கக்கூடாது. அதெல்லாம் ஆசை வரதான் செய்யும். ஆனால் அடக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும். அவன் நிச்சயம் அவன் தான் உத்தமன். மனசைய அடக்கிறவன் உத்தமன். நீடிய சாந்த உள்ளவன் உத்தமன். மனசை அடக்கிறவனும் உத்தமன். அப்புறம் 2வது என்ன செய்யணும்னா பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் உத்தமன். 3வது நான் ஒரு காரியத்தை என்ன சொன்னா, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மனுஷரால் புகழப்படுகிறவன் அல்ல, கர்த்தரால் யாரெல்லாம் புகழப்படுறாங்களோ அவங்க உத்தமன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்குமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க கிருபை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்த்தர் யோபை என்ன செய்வார், கர்த்தர் புகழுகிறார். என்ன பாருங்க, யோபு 1 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தை யோபை பற்றி கர்த்தர் புகழ்ச்சியா சொல்றாரு. அதுக்கு அது என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன செய்ய சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயப்படுறவன், பொல்லாப்பு விளங்குறவன், இப்படி எல்லாம் நீங்கள் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோபு 1 அதிகாரத்திலேயே ஆண்டவர் அவருக்கு எவ்வளவு புகழ்ச்சியை கொடுக்காரு பாருங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவனுமா இருந்தான் அப்படின்னு. தேவனுக்கு பயந்து எப்படி இருந்தானா, பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான். அதனால ஆண்டவர் என்ன சொன்னா, யோபு 42 அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கிட்ட என்ன சொல்றாரு, என்ன தாசனாயி யோபு பேசின போது நீங்க என்னை குறித்து நிதானமா பேசல அப்படின்னு சொல்லி யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னொன்னா யோபை சொல்லி வேதனைப்படுத்தும் போது ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கிறாரு. கேட்டுட்டு இருந்து கடைசியில் ஆண்டவர் எது சொல்லிடுறாருன்னா, என் தாசனாய யோபு பேசின மாதிரி நீங்க பேசல, அதனால நீங்களாம் என்ன செய்யணும், என் தாசன்ட்ட போயுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்,
அவனுடைய முகத்தை பார்த்து உங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை எதுக்கு நான் சேர்னா அவன் யோபு என்ன செய்தார்? உத்தமனா இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் புகழ்ந்தாரு. கர்த்தரால் புகழப்படுற உத்தமன். அதனால யோபு என்ன செய்தாரு? கர்த்தர் புகழ்ந்தது மட்டுமல்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. என்ன பாருங்க, அப்ப நம்ம இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்ததுனால அவருக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நாள்ல இருந்தவளை உத்தமனா இருந்ததுனால அவனுடைய பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் அவனுக்கு? 3 பிள்ளைகள். அவனுடைய மனைவி, 3 பிள்ளைகளுடைய மனைவி, அப்ப எத்தனை? 8 பேரையும் ஆண்டவர் பேழைகளை வைத்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்தனா பாதுகாத்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப 8 பேர் அவருடைய குடும்பம் முழுவதும் என்ன செய்த பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க உத்தமனா இருந்து, ஆண்டவர் நீதிமானா இருந்து, உத்தமனா இருந்து, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா நீங்க வாழுங்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களையும் இந்த மாதிரி என்ன செய்வாரு? உங்க குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உத்தமனா நீதிமானா இருந்து, உத்தமனா இருந்து கர்த்தருடைய சஞ்சரிச்சுட்டு இருந்தானா. அவன் ஆதியாமத்தில் ஒரு ஆள் யார் சொன்ன? ஏனோக்கு என்ன செய்வாரு? கர்த்தருடைய சஞ்சரிச்சுட்டு இருந்தாரு. அப்ப இந்த அதே மாதிரி இந்த நோவாவை என்ன செய்யிட்டு இருக்காரு? கர்த்தருடைய சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். சஞ்சரிப்பு என்ன அப்படின்னா, கர்த்தரோட பேசுறது, கர்த்தருடைய காரியங்களை செய்றது, கர்த்தருக்காக நம்ம ஓடுறது எல்லாமே கர்த்தருடைய சஞ்சரிப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர்கிட்ட போய் ஏதாவது செய்யணும்னா கர்த்தர்கிட்ட தான் பேசுறது, கர்த்தர்கிட்ட தான் சொல்றது. அதனால இங்க நோவா கர்த்தரோட சஞ்சரிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு பாக்குறோம். ஏனோக்க பார்க்கும்போது கர்த்தரோட அவன் சஞ்சரிச்சுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கர்த்தரவனை எடுத்துக்கிட்டாரு, காணப்படாம போனான்னு பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் கூட என்ன செய்யணும்? கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களா இருக்கணும். மனுஷனோடு சஞ்சரித்துட்டே நம்ம வாழ்க்கையை கடத்திட்டு போகாதபடி இன்னைக்கு யாரோடு சஞ்சரிக்கணும்? நம்ம கர்த்தரோடு சஞ்சரிக்கணுமரா இருக்கணும். இப்படி 3 காரியத்தையும் இந்த நோவாட்டை இருந்ததுனால கர்த்தருடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைத்தது. இதே மாதிரி உங்களுக்கும் கூட உங்கள்கிட்ட இந்த 3 காரியமும் இருப்பேன்னா கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைக்கும், தயவு கிடைக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை என்ன செய்வாரு? வழி நடத்தி செல்வாரு. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, யாருக்கு தயவு கிடைத்ததுட்டு யாத்திராம எழுதின புத்தகம் இதுல 33ஆம் அதிகாரத்தை பாருங்க. யாத்திராம 33ஆம் அதிகாரம். அதுல ஆண்டவர் சொல்றாரு, மோசேட்ட சொல்றாரு, உனக்கு என்னுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, உனக்கு என்னுடைய கண்களை என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. அந்த 16ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முகமுகமா என்ன செய்தாராம்? இந்த மோசையோட பேசுறாரு. அப்போ கிருபை கிடைத்துன்னா ஆண்டவர் என்ன செய்வாராம்? முகமுகமாய் என்ன செய்வாரு? பேசுவார். ஒரு சிறையிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அந்த 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தேன்னா, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாய் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்போ மோசை என்ன செய்தார்னா, ஆண்டவர் முகமுகமா பேச, ஒரு நண்பன்கிட்ட பேசுற மாதிரி, ஒரு சிநேகிட்ட பேசுற மாதிரி ஆண்டவரோட என்ன செய்யாது? முகமுகமா பேசுற. இதுதான் ஆண்டோட சஞ்சரிப்பு அப்படிங்கிறது. இது யாரோட ஆண்டவர் பேசினார்னா மோசையோட பேசினார். மோசையோட ஆண்டவர் பேசின தேவன் இன்னைக்கு நம்மளோட என்ன செய்வார்? பேசுவார். அவர் மோசையோட பேசினா எல்லாரோட என்ன செய்வார்? அதே தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். அதனால மோசையோட பேசின தேவன் நம்மளோட கண்டிப்பா என்ன செய்வாரு? பேசுவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப பாவம் செய்றாங்க. பாவம் செய்யணும்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் என்ன சொல்றான்னு, நான் இந்த ஜனங்களோட என்ன செய்ய மாட்டேன், பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இவங்கள நீ தான் அழைச்சிட்டு போனோம், நான் உங்களோட வரமாட்டேன், நான் உங்க கூட வருவேன், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புறேன், நான் உங்கள் கூட வந்தோம்னா உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு, நான் உங்களோட வந்தா நீங்க செய்த பாவத்தில் பார்த்து உங்களை நிர்மூலம் பண்ணணும், ஆனால் நான் உங்களோட வரல, ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புறேன், நீ இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போ அப்படிங்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் மனுஷன்ட்ட முகமுகமா பேசும்போது பேசி நோவா இந்த மோசே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட
மன்றாடுகிறாரு. மன்றாடும் போது ஆண்டவர் என்ன செய்யிருக்காருன்னா 16ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துட்டேன்னா, உனக்கு என்னுடைய கண்களில் பாருங்க, உமது ஜனங்களுக்கும் எனக்கும் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்றீங்க ஆண்டவரே, இந்த கிருபை கிடைத்ததுங்கிறத நான் எதுனா கொண்டு அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் சொல்றான், நீ எங்களோட வருவதனால தானே அறிய முடியும். அதனால தான் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க, நானும் இந்த ஜனங்களும் விசேஷத்தவர்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நீர் எங்களோட வரணும், கிருபை கிடைச்சிட்டுன்னா நீர் எங்களோட வரணும். ஏன் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் எங்களை பார்த்து என்ன சொல்லணும், நானும் இந்த ஜனங்களும் விசேஷத்தவர்களே சொல்லணும். ஏன் விசேஷத்தவர்கள்னு சொல்லணும், நீங்க எங்களோட வாரீங்க, உங்களுடைய கண்களை கிருபை கிடைத்ததுக்கு. அதனால அன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்ட கிருபை கிடைச்சிட்டுன்னா இந்த மோசே மேல கர்த்தர் உங்களோட வருவார். அவனுடைய பூமியில் உள்ள ஜனங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்களே, உங்களை இது எல்லாரும் என்ன செய்ய விசேஷத்தவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, கிருபை கிடைத்த ஒவ்வொருவரையும் பைபிளில் என்ன செய்யிருக்காரு, நடத்திருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுக்கு பிறகு 17ஆம் வசனத்தை சொல்லும்போது ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, என் கண்களெல்லாம் அவருடைய பேர் சொல்லி கிருபை கிடைத்தது, என் கண்களை உனக்கு கிருபை கிடைச்சிட்டு நான் என்ன சொல்றேன்னா, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நான் கிருபை உனக்கு கொடுத்துட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இதே வசனத்தை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவனே சொல்றாரு. உங்க கண்களில் கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைச்சிட்டுன்னா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன சொல்றாராம், பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அண்ணன் மோசே திரும்பவும் சொல்றான். ஏன்னா மோசே தாண்டவிட்ட ஒரு நண்பனை போல என்னை முகமுகமா பேசிட்டு இருக்காரு. அப்போ சொல்றாரு, மகிமையை எனக்கு காண்போம், அப்போ உங்க மகிமையை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ பாருங்க, கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்ததுனால என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. மோசே முகமுகமா பேசுறாரு, திரும்ப அவரோடு கூட நீங்க வரணும்னு சொல்றாரு ஆண்டவர். அதுக்கு பிறகு அதுக்கும் ஆண்டவர் ஒத்துக்கிட்டாரு. திருப்பி என்ன சொல்றாரு, உங்க மகிமையை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அந்த மகிமையை பார்க்கணுங்கும் போது ஆண்டவர் அதுக்கு என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் அப்படின்னாரு. உனக்கு முன்னாக நீ எங்க போனாலும் என் தயை உமக்கு முன்னால கடந்து போகப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய மகிமைங்கிறது அதான், தயங்கிறது மகிமை. அந்த மகிமையை என்ன எப்படி பாப்பா, நீ எங்க போனாலும் உனக்கு முன்னால அந்த மகிமை என்ன செய்யும், கடந்து போகும்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு மகிமை ஆண்டவர் தரணும்னா ஆண்டோடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தா இந்த தயவு எல்லாம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு. அப்ப இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கிடணும். ஏன் அப்படின்னா, கிருபை எப்படி பெற்றுக்கிடணும்னு சொல்லி தந்தேன், கிருபை பெற்றனால என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி தந்தேன். என்ன இவர் முகமுகமா ஆண்டவரோட பேசலாம், ஆண்டவர் நம்மளோடு வருவார். அதுக்கப்புறம் என்ன செய்வாராம், அவருடைய மகிமை எப்பொழுதும் நமக்கு முன்னாக கடந்து செல்லும். அதை தான் மோசேட்ட சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாக கடந்து செல்லும், எங்க போனாலும் உனக்கு சமூகம். ஆண்டவர் அது மோசே அப்பவும் சொல்றாரு, உன் சமூகம் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன கொண்டு பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசித்த பாருங்க. அவன் ஆண்டவர்கிட்ட நோய் சொல்லலாம், உன்னுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன செய்ய கொண்டு போகாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகம் இல்லாத இடத்துல எங்களை கொண்டு போகாதீங்கன்னு வேண்டிக்கிட்டான். கர்த்தர் நமக்கு வேண்டி கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் கூட கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்கணும். நீங்க எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை எல்லாம் கருத்து தந்து உங்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. அதாவது இன்னொரு மனுஷன் நம்ம பண்ண யோசேப்பு கூட அந்த ஜெயிலில் கொண்டு போய் வச்சாங்கல்ல, அப்போ அங்குள்ள ஜெயில் தலைவர் இவரை ரொம்ப ஜெயில் கைதி மாதிரியே நடத்தலை. அவர் கண்ணில் என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தனால அந்த ஜெயிலுடைய தலையுடைய தயவு அவனுக்கு கிடைச்சது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் வாசித்தேன்னா அது தெரியும் உங்களுக்கு, ஜெயில் வார்டனுடைய தலைவனுடைய தயவு கிடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளுக்கும் கூட நம்ம எந்த விதமான ஒரு இடத்துல இருந்தாலும், நம்ம அது ஜெயில் போன இடத்துல இருந்தாலும், இது இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், ஒரு நல்ல மன கஷ்டமான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், அங்கே இருக்கிறவங்ககிட்ட நமக்கு யாருடைய கண்ணில் தயவிடைக்கும், கர்த்தருடைய கண்களை தயவிடைக்குது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற எல்லாருடைய கண்களை நமக்கு என்னச்சுன்னா தயவு கிடைக்கும். யோசிப்பு அப்படிதான் கிடைச்சது. சிறைச்சாலையில் அவனை கடினமாயே நடத்தலை. ஏன்னு சொல்லும்போது அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பத்து பாருங்க, ஆதியாகத்தில் தெரியும். என்ன சொல்றேன்னா,
சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல இவருக்கு என்ன செய்தான்? தயவு கிடைத்தது அப்படின்னு பார்க்கிறோம். தயவு கிடைச்சதுனால அவரை கண்டிஷனாய் நடத்தல. இதே மாதிரி ஆண்டோடைய கிருபை உங்களுக்கு கிடைச்சிட்டுனா, நீங்க போகிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, உங்க வீட்டுல, உங்க கிராமத்துல, உங்க தேசத்துல, எல்லா இடத்துலையும் நீங்க எங்கெங்கெல்லாம் செல்றீங்களோ அங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவர் மோசேட்ட சொல்லும்போது, என் தயவு உனக்கு முன்னாக செல்லும். அது இன்னொரு வசனத்துல, என் கிருபை என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப இப்படி ஆண்டோடைய கிருபை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா, நம்ம எங்க போனாலும் ஆண்டோடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். தயவு, அவருடைய கண்களை நமக்கு தயவு கிடைக்கும். எல்லா காரியத்திலும் நம்ம ஆசீர்வாதமாய், அது இன்பமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, மோசேட்ட சொல்லும்போது என்ன சொல்ற, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அது பாருங்க, 14ஆம் வசனம் 33, யாத்திராம 33:14 நம்ம வாசிக்கும் போது, உனக்கு நான் என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறாரு. என் சமூகம் முன் செல்றது மட்டுமல்ல, உனக்கு நான் ஒரு இளைப்பாறுதலை கட்டளிடுவேன் அப்படிங்கிறாரு. இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னா நீங்க என்னன்னு பார்க்கனா, இந்த நாட்கள்ல உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தேன்னா ரொம்ப அதிபயங்கரமா இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு இது ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு வீடியோ அனுப்பிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது திரிபுராவில் 42 மாணவர்கள் ஒரே நேரத்தில் என்ன சொல்றாங்க, எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி இது பார்த்தா, கல்லூரி மாணவர்கள், கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தவங்க, எப்படி இது ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க போதைக்கு எல்லாரும் அடிமையாகி போதை ஊசியை ஒவ்வொருவரும் தன் உடல்ல ஏற்றிக்கிட்டு ஒரே ஊசியை வச்சு எல்லாருமே போதே அவங்க உடல்ல ஏற்றிருக்காங்க. யாரோ ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் இருந்திருக்கு, எல்லாருக்கும் பரவி 42 பேர் மரணம். இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திரிபுராவில் படிக்க பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த அதிபயங்கரமான சம்பவங்கள்லாம் என்ன நடக்கும்போது அந்த பெற்றோர்களை வீடுகள் எல்லாத்தையும் என்ன சத்தம் கேட்கும்? ஐயோ 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 ஐயோங்கிற சத்தம் தான் கேட்கும். இது இளைப்பாறுதலே இல்லாத ஒரு சத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோன்னு கேட்கிறேன். இப்போ கூட கள்ளக்குறிச்சியில என்ன செய்ச்சு, ஐயோ ஐயோன்னு எத்தனை பேர் மரணம்? 53 பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சு அங்கேயும் ஐயோ. அப்ப இளைப்பாறுதல்னா இப்படிப்பட்ட ஐயோங்கிற ஒரு சவுண்ட் இல்லாதபடி ஒரு வாழ்க்கை தான் இளைப்பாறுதலான வாழ்க்கை. இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை ஆண்டவர் யாருக்கு தருவார்னா, அவருடைய கண்கள்ல யாருக்கெல்லாம் கிருபை கிடைக்கிறதோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இளைப்பாறான வாழ்க்கைய ஆண்டவர் என்ன செய்வாரு? தந்து உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இளைப்பாறுதல் அப்படின்னா நம்ம சமாதானமா இருக்கிறது, நம்ம சந்தோஷமா இருக்கிறது, நம்ம ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது. இதுதான் நமக்கு என்ன செய்யுது? இளைப்பாறுதலான வாழ்க்கை. தீங்கு வந்தாலும் நம்ம துக்கப்படுத்தாது. யாபே செவிக்கும் போது, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிச்சான். அதே மாதிரி எந்த தீங்கு வந்தாலும் நம்மளை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை தான் இளைப்பாறுதலான வாழ்க்கை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இளைப்பாறுதல் என்ன சொன்னா, பேதுரை எடுத்துடுங்க. பேதுரை சிறைச்சாலையில அடைச்சு போட்டிருக்காங்க. அதாவது அவர் சுவிசேஷம் சொன்னதுக்காக சிறையில் அடைச்சிருக்காங்க. 16 பேர் அவர் சுத்தி காவல் இருக்காங்க. 2 சங்கிலியால கெட்டி இருக்கு. 2 பேர் அவரை நினைச்சிருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க பக்கத்துல. ஆனா அவர் என்ன சமாதானமா நித்திரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம 16 பேர் காத்துல நாளைக்கு நமக்கு மரண தண்டனை, எல்லாம் இவனை கொண்டு போய் நம்மளை கொன்றுவாருங்க அப்படி ஒரு பயம் இல்லாம அவர் நினைச்சாரு சமாதானமா நித்திரை பண்ணுறாருன்னு பார்க்குறோம். நீங்க இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இதுதான் நமக்கு என்ன செய்யுது? இளைப்பாறுதல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கண்டுகிடணும். அருமையான தேவனுடைய பிள்ளை, அது அப்போஸ்தலர் 12:4-6 பார்த்தீங்கன்னா இந்த பேதரை பற்றி நம்ம சொல்லியிருக்கு. அவர் என்ன செய்தாரா? எல்லாரும் அவரை காய்ச்செடுக்க, இவர் மட்டும் என்ன செய்றாரு? சங்கிலியில கெட்டிதான் வச்சிருக்கு, ஆனாலும் சமாதானமா நித்திரை பண்றாரு. இந்த சமாதானமா நித்திரை பண்றதுதான் ஒரு இளைப்பாறுதலான காரியம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த மாதிரி ஒரு இளைப்பாறுதல், என்ன நடந்தாலும் ஒரு சந்தோஷம், என்ன நடந்தாலும் ஒரு சமாதானம் நம்ம வீட்டுக்குள்ள, நம்முடைய இல்லத்துக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய கண்களை நமக்கு கிருபை கிடைச்சிருக்கணும். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கணும்னா நோவாவை போல நீதிமானாய் உத்தமனாய் ஆண்டவரை சஞ்சரிக்கிறவங்களா காணப்படணும். ஆண்டவரை மோசை போல
ஆண்டவரோட முகமுகமாக பேசுகிறவங்களா காணப்படணும். அவருடைய சமூகம் நமக்கு முன்னால் எப்பொழுது செல்லணும். அவருடைய கண்களை நமக்கு தயவு கிடைக்கணும். அதை பாருங்க, பவுல் ரொம்ப பரிசுத்தவான். அதாவது பவுல் முதல்ல சபையை துன்புறுத்துறவன் தான். ஆனால் ஆண்டவர் சஞ்சரிச்ச பிறகு அவன் ரொம்ப பரிசுத்தமாக மாறினான். பரிசுத்தமாக மாறிட்டு அவனுக்கு என்ன செய்திருந்து, அவனுக்கு நல்ல கிருபையில ஆண்டவர் நிறைய கொடுத்துருந்தாரு. ஆண்டவருக்கு நிறைய பாடுகளை சகிச்சாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முள்ளு ஆண்டவர் என்ன செய்யறனா, அவர் என்ன எப்பவும் சொல்றாரு, அந்த முள்ளு என்னை விட்டு நீங்கும்படியாக நான் என்ன செய்திருக்கேன், ஆண்டவர்கிட்ட 3 முறை போய் அவர் வேண்டியிருக்காரு. ஆண்டவரே, இது இந்த முள்ளு என்னச்சு இந்த பலவீனம் என்னோட்டு மாறணும். அது என்ன பலவீனம் அப்படின்னு சொல்லி பைபிளில் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் அவர் 3 முறை வேண்டுதல் செய்யிருக்காரு, இந்த பலவீனத்தை என்னோட்டு மாற்றுங்க. அந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அப்போ அவருடைய பலன் வந்துச்சுன்னா பூரணமாக விளங்கும். அவருடைய பலன் கிடைக்கும். அவருடைய கண்களை தயவு கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் அவருடைய பலனும் கிடைக்கும். பலவீனமான இடத்துல அவர் பலன் வரும். நம்ம சோர்ந்து போகிற இடத்துல அவர் பலன் வரும். நம்ம துக்கப்படுற நேரத்தில் அவருடைய பலனை தந்து தேற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது பவுலுக்கு சொன்னது மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தர்றாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி வார்த்தைகளை ஆண்டவர் தேற்றுவதனால கர்த்தருடைய கண்களை நம்மளுக்கு கிருபை கிடைக்கணும். அந்த கிருபையை பெற்றுக்கிடுங்க. அந்த கிருபை இருந்ததுன்னா நம்ம உலகத்தில் யாருக்குமே என்ன செய்ய வேண்டாம். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், நமக்கு குழப்பமே வேண்டாம். நமக்கு ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை. அதான் ஆண்டவர் சொல்லும்போது மோசேட்ட சொன்னார், உன் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்கே போனாலும் என் சமூகம் உனக்கூட இருக்கும், நான் உனக்கு முன்னால் செல்லுவேன், அந்த ஒரு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறாரு. மோசேயோட இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தபோது யார் கூட முன்ன போனா, ஆண்டவர் முன்ன போனார். ஆண்டவருடைய மேகத்தில் ஆண்டவர் நினைச்சாரு, மேகத்தில் முன்ன போனார். அதுக்கு பிறகுதான் அவங்க நினைச்ச மேகம் கிளம்பும்போது இவங்க கிளம்புன்னு சொல்லியிருக்காரு. மேகத்தில் கர்த்தர் முன்ன போனார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு காரியத்தில் கூட ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் தாவீதுராஜா ஆகிய ஒரு இடத்துல ஆகிச போரெடுத்து பெலிஸ்தர் அந்த மோவாபியர் இவரோட போரிட்டு வர்றாரு தாவீது கூட. தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் கேட்காரு, ஆண்டவரே நான் இவர்கிட்ட எப்படி நான் போரிடணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முசுக்கட்டை இலைக்கு அந்த செடிக்கு எதிராக இருந்து நிப்போ. அதோட இறைச்சல் கேட்கும்போது, முசுக்கட்டை செடியில் உள்ள இறைச்சல் கேட்கும்போது உனக்கு முன்னாக நான் யுத்தத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ தூரம் அவருடைய கண்களை யாருக்கெல்லாம் கிருபை கிடைத்ததோ அவங்களுக்கு எல்லாம் யுத்தத்துக்கு போனோட அவர் முன்ன போறாங்க சொல்லி தரேன். நீங்கள் ஒரு பயங்கரமான யுத்த காலத்தில் நீங்கள் இன்னும் கூட ஆண்டவர் அதுக்கு முன்னால் போறேன்னு தாவிட்டு சொல்றாரு. நீ முசுக்கட்டை செடியில் இறைச்சல் கேட்கும்போது நான் உனக்கு முன்னாக போறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஆண்டவர் நம்ம எங்கே போனாலும் அவருடைய சமூகம் சென்று நமக்கு முன்னே நம்மளை கூட இருந்து நடத்தணும்னா நமக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். கிருபை ரொம்ப அவசியம். அந்த கிருபையை பெற்றுக்கிடுங்க. கிருபை யாருக்கெல்லாம் இல்லையோ கர்த்தர்ட்ட கேட்டு பேச்சு, ஆண்டவரே உங்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் அவருடைய கிருபை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், அவருடைய சமூகம் முன் சென்று நடத்தும், இளைப்பாறுதல் தருவார், சந்தோஷமா சமாதானமாக இவங்க வாழ்க்கை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபையினாலையும் நன்மையினால் நிரப்பி முடிசூட்டுவாராக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த